ஜெனரல் டான் கெய்ன். யார் தெரியல அவரு? இந்த போரை முன்னின்று நடத்தி கொண்டு போற தளபதியே இவர் தான். அமெரிக்காவோட ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃபோட ஹெட்டே இவர் தாங்க. அவர் என்ன சொல்றாரு, எங்களோட மெயின் டார்கெட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே இன்னும் அட்டாக் பண்ண போயிட்டு தான் இருக்கு. நாங்கள் மொத்தமாக இந்த அட்டாக்லாம் முடிக்கலையே, இன்னும் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஈரானோட மிசைல் கேப்பபிலிட்டிஸ் இருக்குல்ல, இது ப்ளஸ் நேவி, ஈரானோட நேவி, இதுதான் எங்களோட பிரைமரி டார்கெட்ஸு. 2270 கிலோகிராம் எடை கொண்ட பெனட்ரேட்டிவ் வெப்பன்ஸ் இருக்குல்ல, பங்கர் பஸ்டர்ஸ் பயன்படுத்துவோம் பாருங்க, இதை நாங்கள் அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் ஃபுல்லாக அடிக்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறாரு. ஏன்னா ஈரானில் இருக்க பெரிய பலம் என்ன தெரியுமா, அவங்களுக்கு இயற்கையே கவசமாக இருக்குது. அவ்வளோ பெரிய மலைகள் ஃபுல்லாக அந்த டெரெயினில், அதுக்கு கீழே அவங்க இந்த மிசைல் அவசரங்களை வச்சிருக்கிறதுனாலேயே அமெரிக்காவில் இஸ்ரேலாலையும் மொத்தமாக அதாச்சும் காலி பண்ண முடியல. ஸோ அதுதான் இந்த வாரில் அமெரிக்காவுக்கு பிரைமரி டார்கெட்டாக இருக்குது. அதுதான் பங்கர் பஸ்டர்ஸ் இவ்வளோ பயன்படுத்துகிறாங்க. இது நாங்கள் எங்களோட போர் லட்சியங்களை அடையிற வரைக்கும் இந்த தாக்குதல் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அது வரைக்கும் நாங்கள் நிறுத்த மாட்டோம். ஸ்பெசிஃபிக் ஏர்கிராஃப்ட் ஒன்று நாங்கள் ஹார்மோஸ் பகுதியில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், ரிசல்ட் நல்லா வருதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஸ்பெசிஃபிக் ஏர்கிராஃப்ட் எதுன்றத எப்படியோ மாப்பை முடிச்சு கண்டுபிடிச்சிட்ட மக்களே, அதே உங்களுக்கு ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணிடுறேன். இந்த விமானத்துக்கு பேர் A-10 வார்தாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது ஹார்மோஸ் இருக்குல்ல, அங்கே இப்போதைக்கு அமெரிக்க படை இதை வச்சு தான் ஃபுல்லாக எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது இந்த ஏர் டு கிரவுண்ட் அட்டாக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டிருக்க விமானம். விமானம் பொதுவாக எப்படி அடிக்கும், சர்ஃபேஸில் மேலே பறந்துட்டு இருக்க விமானம் கீழே இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அடிச்சு காலி பண்ணிட்டு அதுக்கப்புறமா அங்கே இருக்க முக்கியமான டார்கெட்ஸ் அடிச்சு காலி பண்ணும். இது போல் ஏர் டு கிரவுண்ட் அட்டாக்கை மேற்கொள்ளவே இது பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டிருக்கு. மற்ற விமானங்கள் எப்படி ஏர் டு ஏர் கூட பெருசாக அடிக்கும், ஆனால் இதில் ஃபுல்லி ஃபோக்கஸ்டு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸை டார்கெட் பண்ணி தான் ஃபுல்லி ஃபோக்கஸ்டு. ஏர் டு ஏர் ஃபீச்சர் இருந்தாலும் இது மெயின் ஃபோக்கஸாக இருக்கும். இதில் வெரைட்டி ஆஃப் மிசைல்ஸை பயன்படுத்துகிறாங்க. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா AGM-65 மேவரிக் இன்ஃப்ராரெட் இருக்குல்ல, இது பிளஸ் ஆப்டிக்கல் மினிஷன்ஸ்னு, வெப்பன்ஸ் பிளஸ் மினிஷன்ஸ்னு அந்த அளவுக்கு இங்கே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு விமானத்தில். இந்த A-10 ரேஞ்ச் எவ்வளோ தெரியுமா, 2580 மைல்ஸ். இதோட ஸ்பீடு எவ்வளோ தெரியுமா மக்களே, மாக் 0.75. இது ஃப்ரண்ட் மவுண்டட் 30mm GUA-8 அப்படின்ற ஒன்றத்தை பொறுத்தி இருப்பாங்க. ஒரு பயம் உங்களுக்கு பெருசாக வந்துடுவாங்க. பொதுவாக போர் விமானங்களை பார்க்குறப்ப ஒரு பயம் இருக்கும், ஆனால் இந்த விமானத்தை பார்க்குறப்ப பயம் பெருசாகவே இருக்கும்.